அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணும்னு நினைப்போம். ஆனா ஷைத்தான் நம்ம காதுல வந்து இன்னும் 5 நிமிஷம் தூங்குன்னு சொல்வான். சரி படிக்கலான்னு உட்கார்ந்தா நம்ம மனசு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ பத்தி யோசிக்கும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா தெரியாமலேயே அது நடந்துடும். ஏன் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? நான் ஒரு வீக்கான ஆளா? அப்படின்னு நம்மள நாமளே கேட்டுக்குவோம். இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில ஒரு குட்டி கதையில பாப்போமா? இது பிலால். உங்கள என்ன மாதிரி ஒரு சாதாரண இளைஞன். அவனுக்கு பரீட்சை நெருங்கிட்டே இருந்துச்சு. நல்லா படிக்கணும், அல்லாஹ் மேல முழு கவனத்தையும் வைக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா படிக்க உக்காந்தா போதும், அவனோட மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவும். அந்த கிரிக்கெட் மேட்ச்ல என்னாச்சு? நண்ப அனுப்புன மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையே. புதுசா என்ன படம் வந்திருக்கு? இப்படி 1008 சிந்தனைகள். பக்கத்துல இருந்த போனை எடுத்து சரி ஒரே ஒரு நிமிஷம்னு நினைப்பான். ஆனா அந்த ஒரு நிமிஷம் 1 மணி நேரமா மாறிடும். கடைசியில அவனுக்கு அவன் மேலேயே கோவம், விரக்தி. யா அல்லாஹ், நான் ஏன் இப்படி இருக்கேன்? என் மனச கட்டுப்படுத்த எனக்கு உதவி பண்ணு. ஒரு நாள் மனசு பாரமா பள்ளிவாசலுக்கு போனான். தொழுகைக்கப்புறம் அங்கிருந்த இமாம் கிட்ட போய், ஹஸ்ரத், என் மனசு என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. நான் ஒன்னு நினைக்கிறேன், அது வேற ஒன்னு செய்யுது. இதுக்கு என்னதான் தீர்வு? அப்படின்னு கேட்டான். அந்த இமாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பிலால், நீ ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம போராட்டம் 2 பேர்கிட்ட. ஒன்னு வெளியிருந்து நம்மள வழிகெடுக்கிற ஷைத்தான், இன்னொன்னு நமக்குள்ளேயே இருக்கிற நம்ம நஃப்ஸ், அதாவது நம்ம ஆசைகள், நம்ம மனசு. ஷைத்தான விரட்ட அல்லாஹ் நமக்கு ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கான். அதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றது. ஆனா நம்ம நஃப்ஸ் இருக்கே, அதை விரட்ட முடியாது. அதை பழக்கப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும். அதை எப்படி ஹஸ்ரத் பழக்கப்படுத்துறது? பிலால், உன்னோட மனசு ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. நீ அதை காலியா வச்சா ஷைத்தான் அதுல சந்தேகங்களையும் தேவையில்லாத ஆசைகளையும் கொண்டு வந்து நிரப்பிடுவான். ஆனா நீ அந்த பாத்திரத்தை அல்லாஹோட நினைவால நிரப்ப ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? முதல் தீர்வு தொழுகை, சலா. தொழுகைங்கிறது வெறும் கடமை இல்ல, அது அல்லாஹ் கூட நீ பேசுற நேரம். ஒரு நாளைக்கு 5 தடவை உன்னோட மனசுங்கிற பாத்திரத்தை நீ அல்லாஹோட நினைவுங்கிற தண்ணியால சுத்தம் பண்ற. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் தடுக்கிறது. நீ தொழுகையில கவனமா இருந்தா அதுக்கு வெளியேயும் உன் மனசு உன்னை கட்டுப்படுத்தும். இரண்டாவது தீர்வு திக்ர் மற்றும் துஆ. சும்மா இருக்கும்போதும் நடக்கும்போதும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டே இரு. இது உன் மனச காலியாகாம பாத்துக்கும். உன்னால முடியலையா, அல்லாஹ் கிட்டயே கேளு. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலைப்படுத்துவாயாக. இந்த துஆவை அதிகமா ஓது. நம்ம பலவீனத்தை ஒத்துக்கிட்டு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கிறது தான் மிகப்பெரிய பலம். மூன்றாவது தீர்வு சின்னதா தொடங்கு. எடுத்த உடனே 10 மணி நேரம் படிப்பேன்னு நினைக்காத. நான் இப்போ இந்த தொழுகைக்காக எழுந்திருப்பேன், நான் இந்த 15 நிமிஷம் போனை தொடமாட்டேன்னு சின்னதா இலக்கு வை. அத நீ ஜெயிக்கும்போது அல்லாஹ் உன் மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பான். பிலால் இத முயற்சி செஞ்சான். அவனுக்கு தேவையில்லாத ஆசை வரும்போது உடனே அவுது பில்லான்னு சொல்வான். தொழுகைய நேரத்துக்கு அர்த்தம் உணர்ந்து தொழுதான். அல்லாஹ் கிட்ட துவா கேட்டான். அவன் மனசு உடனே மாறிடல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு தண்ணி வெளியேறி நல்ல தண்ணி நிரம்புற மாதிரி அவன் மனசுல இருந்த தீய ஆசைகள் வெளியேறி அல்லாவின் நினைவு நிரம்ப ஆரம்பிச்சது. இப்போ அவனால அவனை கட்டுப்படுத்த முடிஞ்சது. நண்பர்களே, சுய கட்டுப்பாடுங்கிறது நம்ம சக்தியிலிருந்து வரதில்ல. அது அல்லாஹ் கூட நமக்கு இருக்கிற தொடர்புல இருந்து வரது. நம்ம மனச அல்லாஹ்வோட நினைவால நிரப்புவோம். நிச்சயம் நம்முடைய எல்லா போராட்டங்களிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.